அவர் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, வர முடியாது. கொடுத்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றிருக்காங்களா? அவர் வரவே மாட்டார். இங்கே அவர் எதுவும் செய்ய முடியாது, யார்கிட்ட கேட்டாலும் எதுவும் சொல்லுவாங்க. மனோஜ் பாண்டியன் அவர்கள் வந்து முன்னாள் உள்ள எம்எல்ஏவோட இப்போ உள்ள எம்எல்ஏ வந்து நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குளங்கள் தூர்வாரதுல இருந்து, தெருக்கள் லைட் அமைக்கிறதுல இருந்து, ரோடு பராமரிக்கிறது இருந்து, குப்பைகளை பராமரிக்கிறது இருந்து, சாக்கடைகளை வந்து பராமரிக்கிறது இருந்து எல்லா உதவிகளும் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களே மறுபடியும் எம்எல்ஏ பதவிக்கு வந்தா நல்லா தான் இருக்கும். ஏதோ ஓடிட்டு இருக்கு. எந்த அரசாங்கமும் மக்களுக்கு வேண்டிய எதையுமே செய்யலை, சும்மா விளம்பர அரசாக ஓடிட்டு இருக்கு. அவ்வளோதான். நிறையா இருக்குது. நல்ல மருத்துவம், நல்ல சாலை வசதி, மக்களுக்குள்ள நல்ல பஸ் போக்குவரத்து இதெல்லாம் எதுவுமே இல்லை, சும்மா ஏதோ ஓட்டுறாங்க. எம்எல்ஏ ஒரு ஆள் வரவும் இல்லை, பஞ்சாயத்துல சொன்னாலும் அதுவும் செய்ய மாட்டாங்க. அவங்க நம்மளை மாரி நிற்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அது கட்சிக்காரன் அது செய்திக்க உள்ள வாய்ப்பை உள்ள ஆள் இல்லை அங்கே. ஆமாம், அவ்வளோ துட்டு புழுகி திங்கக்கூடிய ஆள் தான் இருக்குது. இந்த எம்எல்ஏ எந்த வகையிலுமே குறை சொல்ல முடியாது. ரொம்ப ஆக்டிவாக இருக்கார், ரொம்ப பண்பானவர். புத்தத்தில் மீண்டும் அவர் வந்தால் நமக்கு சந்தோஷம் தான். மேக்சிமம் அவரால் என்ன முடியுமோ அவ்வளவும் செய்து கொடுத்துருக்காரு. கடையநல்லூர் தொகுதியில் அவரால் இயன்ற எல்லா வேலைகளையும் அவர் தடையின்றி செஞ்சுருக்காரு. அவர் சக்திக்கு ஏற்ப இப்போ கூட கேசவரத்தில் ஒரு பெரிய பஸ் ஸ்டாப் கட்டிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் அவர் நல்ல காரியங்கள் நிறைய செய்தார். 100% அவர் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அவர் தான் வருவார். நாங்கள் அவர் வரணும்னு ஆசைப்படுவோம். எங்கள் ஊரில் அடிப்படை வசதினா ரோடு வசதி அதெல்லாம் செய்தாங்க, நல்லா இருக்குது. ஆனால் ஒரு பாத்ரூம் வசதி எங்கள் கிராமத்தில் இல்லை, அதை ஒன்று அரசு செஞ்சு கொடுக்கணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் நல்ல ஒரு பெரிய டேம்பை கட்டியிருக்காங்க. டேம்பில் பார்த்தீங்கன்னா நைட்டில் ஒரு லைட்டு கூட எரியுது கிடையாது. கீழே பூங்கா வச்சுருக்காங்க, அந்த பூங்கா மொத்தம் அவ்வளவுமே சீரழிஞ்சு போய் கிடக்க தவிர எந்த ஒரு நல்ல வசதியும் அந்த பூங்காக்குள்ளே இல்லை. பிள்ளைய போகிறதுக்கோ வர்றதுக்கோ பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டி போட்டிருக்காங்க, அதை பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. இதையும் பராமரித்து தரணும். ரோடு வசதி செஞ்சு வந்திருக்காங்க. ஒரு நூலக வசதி ஒன்று செஞ்சு கொடுத்தாங்கன்னா அங்கே இருக்க மக்களுக்கு நல்லாயிருக்கும். ரேஷன் கடையில் 600 கார்டு வரைக்கும் கணக்கு இருக்குது. அவ்வளோ மக்கள் இருக்க இடத்துல ஒரு பாத்ரூம் வசதி, பொது பாத்ரூம் வசதி இல்லை. அந்த டேம்பில் உள்ள அந்த லைட்டையும் போட்டு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். நைட்டுகளில் புலி, கடுவா, கரடின்னு எல்லாம் அனைத்து பொருளும் எங்கிட்ட இருக்குது. எல்லாமே எங்கள் ஊரில் வருது. ஆணையெல்லாம் பார்த்தீங்கன்னா கணக்கு இல்லாத ஆணைகள், அதையும் நெல் பயிர்த்தில் ரொம்ப நாசம் பண்ணுது. சாக்கடை சம்மந்தப்பட்ட விஷயங்களை உரிமை நல்ல முறையில் பண்ணி கொடுத்துருக்காங்கள. சந்தை மார்க்கெட்டில் கடையில் க்ளீன் பண்ணி சந்தை நல்லா ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்கள. அப்புறம் இந்த குப்பையை பூரா அள்ளி கொண்டு சந்தை மார்க்கெட் பக்கத்துலேயே குப்பை கிடங்கு சம்மந்தப்பட்ட இருக்குது, அதில் போட்டு க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம ஏதாவது குறைபாடு சொன்னோம்னா அதை மனு எழுதி கொடுக்கவோ இல்லை வாய் மூலியமாக சொன்னாலும் எதுனாலும் சரி ஏற்றுக்கிட்டு அந்த பதிலுக்கு உள்ள காரணங்களை கரெக்டாக சொல்லி அதுக்குள்ள ஆளில் உடனே கூப்பிட்டு பிச்சு பேசி அதை ஏற்பாடு பண்ணி கொடுக்காக்கல. ஓரளவுக்கு செய்தாங்க, ஓரளவுக்கு சரியான முறையில் இல்லை. தண்ணி சரியான முறையில் வரமாட்டேக்கு. வந்து நமக்கு ஒரு தண்ணி ஒரு சரியான முறையில் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு அவசரம்னு சொன்னால் எதுக்குனாலும் வராங்க, அதில் ஒன்றும் எந்த தப்பும் இல்லை. வாய்ப்பு இருக்குது. அதில் ஒன்றும் எந்த தாயமாட்டும் இல்லை. செயல்பாடுங்கும் போது பழைய மாதிரி தான் இருக்குது. அது புதுசாக எதுவும் கொண்டு வந்த மாதிரி ஒரு இது இல்லை. பழைய இது கூட கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அவங்க ஏடிஎம்கேல இருந்து செல்வம் மோகன்தாஸ் பண்ணியிருந்தாப்புல. இப்போ அதுலேருந்து கம்பேர் பண்ணும்போது செயல்பாடுகள் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பகுதியில் உள்ள கோரிக்கையை நாங்கள் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிறோம். இப்போ மனு கூட கொடுத்து நாங்கள் பேசணும். அதுக்கு ஒரு இது எடுக்கலைங்கும் போது நம்மளுக்கு ஒரு வருத்தமாக தானே இருக்கும். அடுத்த தடவை எங்கே தான் வாய்ப்பு மாறினா நல்லாயிருக்கும். அதாவது இவங்க இவங்க செஞ்சுருந்தாங்கன்னா அடுத்து நம்ம அவங்களுக்கு வாக்கு கொடுக்கலாம். அப்படிங்கும்போது அடுத்து வேறு வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எம்எல்ஏடைய பணியில் பார்த்தா இது வரைக்கும் ஒன்றுமே நடந்த மாதிரி தெரியலை. இதுக்கு மேலேயும் கொடுத்தாங்கன்னா நடக்காது. நம்ம வார்டு வந்து 24 வார்டு, இன்ன வரைக்கும் ஒன்றுமே நடந்த மாதிரி தெரியல. இதே மாதிரி நிறைய வார்டுகளில் உள்ளவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எந்த வேலையுமே இன்ன வரைக்கும் காங்கிரஸ்லேருந்து நடந்துச்சு, இன்ன வரைக்கும் ஒரு வேலையுமே நடக்கவே இல்லை. ஏதாவது ஒரு செஞ்சு கொடுத்தாருன்னா எம்எல்ஏ பண்ணது செஞ்சு கொடுத்துருக்காருன்னா பண்ணலாம். நகராட்சியிலேருந்து பண்ணுறாங்க, 1-2 பண்ணியிருக்காங்க. வேறு எதுவுமே அதாவது மேக்சிமம் ஒன்றுமே பண்ணலை. நம்மளுடைய தென்காசி காங்கிரஸ் எம்எல்ஏ அவர்கள் இந்த தென்காசி நகரத்திலே மிகவும் பாடுபட்டு எல்லாம் அங்கே மக்கள் குறைபாடுகளை எல்லாம் நிவர்த்தி செய்து கொண்டு வருகிறார்கள். ஆமாம், இந்த தொகுதியில் அடிப்படை தகுதிகள் எது வேணாலும் அவர்களிடம் கூறினால் உடனே செய்து கொடுத்து அவர்கள் அர்ப்பணி செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அடிப்படை வசதிகள் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்து மக்களுக்கு பயன்பாட்டுக்குள்ள அந்த ரேஷன் கடையெல்லாம் இப்போ புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க.
மக்களுக்கு பயன்பாடான, அதாவது அந்த அடிப்படை இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் முக்கியமான இதுவரை நடைமுறைக்கு வரல. இன்னும் வாக்குறுதியிலே அதாவது எல்லாம் செஞ்சுட்டாரு சொல்ல முடியாது, இருந்தாலும் பரவாயில்ல. இங்கே இந்த காங்கிரஸ் நின்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. காங்கிரஸ் நின்னா இனிமேல் காங்கிரஸ்ல இருந்து யார் நின்னாலும் ஜெயிச்சா நிறைய செய்யக்கூடிய ஆளாக இருந்தால் நல்லாயிருக்கும். சங்கரங்கோயிலை பொறுத்த மட்டுக்கு ரோடு வசதியோ புறவழிச்சாலை வசதியோ எதுவுமே இல்லாமல் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில தான் மோட்டார் வாகனங்கள்லாம் இயங்கிக்கிட்டு இருக்கு. இதனால பொதுமக்களுக்கு பெரிய பாதிப்பையும் உண்டாக்கிட்டு இருக்கு. தொகுதிக்கு வர்றாங்க போறாங்க எல்லாமே இருக்காங்க. பட்டு செயல்பாடுகள் வந்து எல்லாமே வந்து முழுமையா வந்திருக்குமான்னா கிடையாது. ரோடு வசதி, வாரிகால் வசதி எல்லாம் ஓரளவு பண்ணியிருக்காங்க. நீண்ட கால பிரச்சனை எங்க தொழிலுக்கு வந்து பல இடங்கள் இருந்துகிட்டே இருக்கு. இப்போ மின்சார கட்டணம்லாம் இப்போ கொஞ்சம் உயர்வாயிருக்கு. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நூல் விலை ஏற்றம் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அடிப்படை பிரச்சனைகள் வந்து நிறைவேற்றப்பட்டதானா முழுக்க நிறைவேறிச்சுன்னு சொல்ல முடியாது. இன்னும் தேவைகள் இருக்கு. தண்ணி வந்து கடந்த காலத்தை விட கொஞ்சம் ஓரளவு சீரா இப்ப கிடைச்சிக்கிட்டு இருக்கு. கடந்த ஆட்சிகள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்ட் ஃபேக்டரிலாம் கொண்டு வரோம்னு சொன்னாங்க அதிமுக ஆட்சியில. அத திமுக ஆட்சியும் அதை நிறைவேற்றல. கட்சிகளோட செயல்பாடை பொறுத்து, மக்களை கவர்றதை பொறுத்து யார் வெற்றி பெறுவாங்க இப்போ வந்து அந்த இதுல சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் கூட்டணிகள் மாறலாம், அதனால ஓட்டு விகிதாச்சாரமும் மாறலாம். அதனால அதை இப்ப கணிக்க முடியாது. ஓரளவு நிறைவேற்றிட்டே இருக்காங்க, பரவாயில்ல. ஏதோ வேலைகள் நடக்குது. இன்னும் சில குறைபாடுகள் இருக்கு, அது போக போக சரி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். அதாவது சங்கரங்கோயிலை பொறுத்த மட்டும் நீண்ட கால பிரச்சனைன்னா அந்த போக்குவரத்து மாற்றங்கள் அதிகம் தேவைப்படுது. வண்டிகள் பெருத்ததுனால போக்குவரத்து அதே ரோடு தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு அவுட்டா பைபாஸ் ரோடு போடுறேன்னு சொல்றாங்க, இது வரைக்கும் போட்ட மாதிரி தெரியல. பிளானிங்ல இருக்கு, பட் அது நிறைவேற்றப்படலை. செம்போலை டேம்ல இருக்கு, அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு ரொம்ப நாள் விஷயமா. அதுபோல் இந்த பாதாள சாக்கடை தூர்வார விஷயமா ரொம்ப நாளாக இன்னும் பண்ண கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ஆகிப்போச்சு. அந்த பிரச்சனை இன்னும் தூர்வாரம் இல்லை. வாசல் இல்லை, பாதாள சாக்கடை இன்னும் தூர்வாரம் இல்லை. கசாப்பு கடை தெருன்னு ஒரு தெரு உண்டு. அந்த தெரு இன்னும் வரைக்கும் ஆக்கிரமிச்சு வீடு கட்டி அந்த சாக்கடை மேலேயே வீடு கட்டிருக்காங்க. அதை இன்னும் ஆக்கிரமிப்பு எடுக்காம இருக்காங்க. அதனால அந்த தண்ணி போறதுக்கு வசதி ரொம்ப இல்லாம இருக்கு. அப்போ அந்த சென்மாவளி அணையும் சீரமைக்கணும். இந்த பிரச்சனை வாசலும் முக்கியமான 2 பிரச்சனை முக்கியமான பிரச்சனை. இந்த எம்எல்ஏ நான் நேரில் பார்த்ததே கிடையாது. என்னோட கருத்து தான். தொகுதிக்கு வந்தது இல்லை, வந்தா தான் நேரில் பார்த்துருப்போமே. நாங்கள் கட்சி வந்தால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த கோரிக்கை நிறைவேற்றா எங்களுக்கு போதும். இந்த ஊரில் உள்ள முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால், நல்லா நெல் விளையிற காட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க இன்னொரு ஓட்டை போட்டுக்கிட்டு ஏதோ தனி மனிதருக்காக அது ஒரு இந்த உள்ள மக்களை ரொம்ப இடையூறு பண்ணுவாங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் என்னெல்லாமோ டெக்னாலஜி வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சுங்காங்க. ஆனால் இப்போ உள்ள இந்த எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா 4 வருஷம் ஆச்சு இன்ன வரைக்கும் வந்து என்ன யாது எதுவுமே இன்ன வரைக்கும் கட்டுக்கிட்டது இல்லை. ஆனால் இப்போ இனி உள்ள காலகட்டங்களில் யார் ஒரு நல்ல மனுஷனை தேடணும்னு எல்லா மக்களும் நினைக்கிறாங்க. ஆனால் எந்த கட்சியும் நம்ம சொல்ல விரும்பலை. நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கோரிக்கையாக செண்போலி அணை ஒன்று. நம்ம பஜாரில் பார்த்தீங்கன்னா நான் மார்க்கெட்டில் கடை வச்சுருக்கிறதுனால மார்க்கெட் பஜாரில் இருக்கக்கூடிய இந்த பஜாரில் மழை நீர் வந்து ரொம்ப தேங்குது. இது வந்து தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. மக்களுக்கு வேற என்ன, எல்லாமே நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. கட்சிக்காரங்க எல்லாம் நல்லபடியாக பார்த்துக்கிட்டு தாங்க. எம்எல்ஏலாம் நல்லபடியாக வராரு. அடுத்தாக்கில் வெற்றி வாய்ப்பும் அவங்களுக்கு பிரகாசமாக இருக்குது.